வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு அஜால் குஜாலாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. நான் ரோட்டில் போகும்போது பார்த்தேன், நிறையா இளைஞர்கள் அந்த பெண் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. சும்மா ஒத்தையில் போகும்போதே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. என்னடான்னு பார்க்கும்போது இன்றைக்கி பிப்ரவரி 14 காதலர் தினமும். இதான் எல்லாருமே ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த காதலர் தினத்துக்கும் நம்ம பேச போகிற இந்த வீடியோவுக்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்குது. மனித குலம் வாழ்கிறதுக்கு இந்த காதல் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒன்று. உலகத்தில் உயிர்கள் வாழ்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் அப்படிங்கிறது இனப்பெருக்கம். இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எல்லா உயிர்களுமே காதல் அப்படிங்கிறது அந்த சந்ததியினரை வளர்க்குறதுக்கு தான் அந்த காதல். அந்த காதல் அப்படிங்கிறதே திருவள்ளுவர் காமத்துப்பாலில் மிக அருமையாக சொல்லியிருப்பார். இன்றைக்கி இந்த பிப்ரவரி 14 சம்மந்தப்பட்ட ஒரு ஷாக்கான ஒரு ரிப்போர்ட்டை தான் நம்ம சொல்ல போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலமாக ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு பெண் ஒரு முக்கியமான டேட்டா வாங்கியிருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் மட்டும், அதாவது ஓல்டு தமிழ்நாடு ஃபுல்லாக விட்டுருவோம், நெல்லை மாவட்டத்தில் மட்டுமே கடந்த 3 வருடத்தில் 1448 சிறுமிகள் குழந்தை பெற்றிருக்காங்க. பெண்கள் கிடையாது, சிறுமிகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் 52 சுகாதார நிலையங்கள் இருக்குது. அதாவது பாளையங்கோட்டையில் அரசு ஆஸ்பத்திரி இருக்குது. 2021ஆம் ஆண்டு மட்டுமே ஜனவரி முதல் 2023 டிசம்பர் வரைக்கும் 3 வருஷத்தில் 16 வயசுக்கு உட்பட்ட சிறுமிகள் 1448 பேர் குழந்தை பெற்றிருக்காங்களாம். இதில் ஹையஸ்டாக இருக்குது மேலப்பாளையம், மானூர், வன்னிக்கோணைந்தல். இந்த சுகாதார மையத்தில் தான் அதிகமான சிறுமிகள் குழந்தை பெற்றிருக்காங்க. பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த இடைநிற்றல், குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இடையில நின்றுதாங்க இல்லையா, இது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தால 18 வயசுக்கு கீழே பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. இதையெல்லாம் தவிர்த்து 3வது ஒரு காரணம் காதல். இந்த காதல்னால இந்த சிறுமிகள் திருமணம் அதிகமாக நடக்கப்படுறதா புள்ளி விவரங்கள் சொல்லப்படுது. பள்ளிகளில் குழந்தைங்க இடையில் நிற்கிறத அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணி கட்டாய கல்வி மூலமாக தடுத்து நிப்பாட்டுது. அடுத்தால குழந்தை திருமணத்தையும் சட்டப்பூர்வமாக அரசாங்கம் தடுத்து நிப்பாட்டுது. அடுத்தால நடக்கும் இந்த காதல் திருமணத்தை யாராலையும் திருத்த முடியாது. உலகத்தில் யாராலையும் திருத்த முடியாது. ஏன், அவங்க காதலிக்கிறவங்க நினைச்சா கூட தடுத்து நிறுத்த முடியாது. இதுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது அந்த சம்மந்தப்பட்ட அந்த குழந்தைகள் தான் முடிவெடுக்கணும். இந்த காதல் அப்படிங்கிறது உலக உயிர்கள் எல்லாத்துக்குமே இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் சிலர் மட்டும்தான் விதிவிலக்காக இருக்க முடியும். மற்றபடி எல்லா மனிதர்களுமே எல்லா விலங்குகளுமே காதல் வயப்படுவாங்க. அதில் அந்த பருவத்தில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு உட்பட்டு அவங்க காதல் வயப்பட்டு காமமுற்று குழந்தை திருமணம் செய்துக்கிட்டாங்க, குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மெச்சூரிட்டி இல்லாமல் அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான்னு ரொம்ப கஷ்டமான நிலையில் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை முழுவதுமே நரக வேதனையோடையே அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தவிர்க்கணும்னா சரியான வயதில், காதல் அப்படிங்கிறது எல்லா வயசுலேயும் வரும், சரியான வயதில் திருமணம் அப்படிங்கிறத அவங்க முடிவெடுக்கணும். இந்த குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்டு நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலுக்கு காவல் நிலையங்களில் அதிகமாக பதிவு செய்யக்கூடிய வழக்குகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது கஞ்சா கேஸு, அடுத்தால போக்சோ அப்படின்னு சொல்லி குழந்தை திருமணத்தை தடுக்கக்கூடிய அந்த தடை சட்டம் மூலமாக நிறைய இளைஞர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு காதலில் விழுந்து திருமணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுறது மூலமாக அந்த உண்மை வெளியே வந்துடுது. அதாவது காதல் திருமணம் பண்ணிட்டு கூட தெரியாமல் இருந்திருந்தாங்க. ஆனால் குழந்தை பெக்கும்போது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பதிவு பெறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துருவாங்க, உள்ள தூக்கி கொண்டு வச்சுருவாங்க. அவள் என்ன ஏதுன்னு தெரியாமலே வாழ்க்கை ஃபுல்லாக அந்த நரக வேதனை அனுபவிக்கிறாங்க. சில பேர் அதிலிருந்து மீண்டு வந்துருந்தாங்க. பெரும்பாலான இளைஞர்கள் அந்த ஜெயிலுக்கு போன உடனே அந்த பெண்ணையும் அந்த குழந்தைய வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னால தான் நான் ஜெயிலில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வெளியே அந்த பெண்ணை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சரியான முறையில் பெற்றோர்கள் பார்த்து வளர்ந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அசைவுகளையும் நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தால் இதுக்கான சூழ்நிலைகளை கொஞ்சம் மாற்றி அமைக்க முடியும். பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணிப்பாக வளர்த்துக்கோங்க. இதுதான் இந்த காதலர் தினம் மூலமாக நான் சொல்ல வரக்கூடிய ஒரு மெசேஜ். எல்லாருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள்.